ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i7 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய i6 பக்காவான லோடோட வந்திருந்து, அதை விட அதிகமான பவரில் தான் இந்த வண்டி வந்திருக்கு. என்ஜினை பொறுத்தவரையில் 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதோட பேலோடு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவான பவரு, பக்காவான டார்க் எல்லாமே இருக்குது. 110 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அதிகமாகவே இருக்குது. படா தோஸ்த் i6 விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டார்க்குமே அதிகமாக இருக்குது. இந்த டார்க்கை பொறுத்தவரையில் 260 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே இந்த மாதிரி மினி ட்ரக்கு மாடலில் வந்து இதுதான் அதிக பேலோடு கெப்பாசிட்டின்னே சொல்லலாம். ஸோ பிக்கெஸ்ட் i7 அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக லோடிங் கெப்பாசிட்டிலாம் பக்காவாக இருக்குது. அசோக் லேலண்டோட அதே நம்பிக்கை. அதோ தோஸ்த் i7 பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமை பொறுத்தவரை ஹெவி டியூட்டி லேடர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வித் ரெயின்ஃபோர்ஸ்டு கிராஸ் பீம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறுக்க வரக்கூடிய பீம்ஸ் எல்லாமே நல்லா பக்காவாக ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் பேராபோலிக் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. அது மட்டும் இல்லை, வண்டியோட கலர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல பேட்ஜிங் ஸ்டிக்கர் எல்லாமே பக்காவாக நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரியர் மல்டி லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து லோடு அதிகமாக ஏற்றும் போதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பக்காவாக நல்ல ஒரு திறனோட மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வெண்டிலேட்டர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரை ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, லோடிங் ஏரியாவுமே வந்து தொட்டி வந்து நல்ல பலமாக அமைப்பாக நல்ல உறுதியான வடிவமும் அதோட இதுவுமே கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா 4840 kgயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பேலோடுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக 3000 kg, அதாவது 3 டன் ஏற்றுற மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக டிசைனிங் அண்டு கலர் காம்பினேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. பவர் ஸ்டியரிங் ரேக் அண்ட் பினியன் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பவர் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை டில்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு இம்பேக்ட் பார்ஸ் அண்டு ரியர் இம்பேக்ட் பார் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கனால நமக்கு சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மைலேஜ் வந்து 14 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கேபின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல இடவசதியோட கூடிய காற்றோட்டமான கேபின்னே சொல்லலாம். ஒர்க் த்ரூ கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேடபிலிட்டியை பொறுத்தவரையில் 23% கொடுத்துருக்காங்க. வண்டி எந்த விதமான கார்கோ அமைப்பையும் ஏற்றி கொண்டு போகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பக்காவான வண்டின்னே சொல்லலாம். சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா D+2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அராய் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் டிரைவர் ப்ளஸ் 2 பேர் ஈஸியாக போகிற மாதிரி அமைப்பில் இருக்குது. மேனுவல் ஏர் கண்டிஷனர் வந்துடுது. ஏர் கண்டிஷனிங்கிறது ஆப்ஷனல் தான். நான் ஏசி வண்டியுமே இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் வண்டிக்கு. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஆப்ஷனல். டாப் வேரியன்ஸில் இதெல்லாம் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதிகமான ஃபெசிலிட்டி வேணுங்கிறவங்க அதை தேர்ந்தெடுக்கலாம். ரியர் கேமரா அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இப்போ வர வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே மாடர்ன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். முக்கியமாக இது இருக்கக்கூடிய இதில் வந்து வண்டி வந்து கார் மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. வண்டியோட கிளஸ்டர் வந்து டிஜிட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கனால இதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஃபியூல் எவ்வளோ இருக்குது, ஏர் எவ்வளோ இருக்குது, டயரில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் நம்ம மானிட்டர் பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில் புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சென்டர் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஸோ இது பேசஞ்சர், அதாவது டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு தரமான ஒரு சேஃப்டின்னு சொல்லலாம். அது வந்து இப்போ வரக்கூடிய வண்டிக்கு நாம்ஸாகவே வந்திருக்கு. ஆப்ஷனல் ஏபிஎஸ் இருக்குது. இந்த இதில் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை ஏபிஎஸ் உள்ள வண்டி, ஏபிஎஸ் இல்லாத வண்டி அந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக் முக்கியமாக வந்து லோடு சென்சிங் பிரேக்ஸ் எல்எஸ்பிவி டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மகேந்திராவில் இந்த மாடல் வந்துட்டு இருந்தது. இதுலேயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சைடு அண்ட் ரியர் இம்பேக்ட் பீம்ஸ் வந்து கொடுத்துருக்கனால வண்டிக்கு அதுவுமே அடிஷ்னல் சேஃப்டியை கொடுக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதோட அப்ளிகேஷன் பார்த்தோன்னா கார்கோ ஏற்றிட்டு போகிறது, கொரியர் கொண்டு போகிறது, உணவு தானிய வகைகள் இந்த மாதிரி பொருள்களை கொண்டு போகிறது, ஹெவி லோட்ஸ் ஏற்றுறது, இந்த மாதிரி எல்லா விதமான பர்பஸுக்குமே பயன்படுத்தலாம். சர்வீஸ் இன்டர்வலை பொறுத்தவரை 25,000 கிலோமீட்டர் ஒர்க்காக பண்ணால் போதும்னு சொல்லாங்க. ஸோ அதோட ஆயில் சேஞ்சிங் லெவல் எல்லாமே இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அடிக்கடி சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. வாரண்டியை பொறுத்தவரை 5 வருஷம் 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸு இதெல்லாமே கிட்டத்தட்ட 12.6 லட்சத்தில் தொடங்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.